பொறுமையா அவங்கவங்க ரூம எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. "என்ன மேடம் இப்படி நடந்துருச்சு. சரி, சரி நீங்க போங்க. அப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க இங்க பிரீத்தி அந்த நபர. அடுத்து வந்து இங்க வந்து பிரீத்தி வந்து செம்ம டென்ஷனா ரூமுக்கு போறாங்க. பொன்னிய பார்த்துட்டே போறாங்க. பொன்னியும் சக்திக்கும் ஒரு ரூமுக்கு போறாங்க. பக்கத்து ரூம்லயே வந்து பிரீத்தி தங்குறாங்க. அடுத்து வந்து பிரீத்திக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ச்சே இப்படி நடந்துருச்சே! எப்படியாவது வந்து பொன்னி சக்தி தங்குற ரூமுக்கு போயிடலாம்னு நெனச்சோமே! அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா உட்காந்துருக்காங்க. பொன்னியும் சக்தி வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்புறாங்க. அப்போ வந்து பொன்னி வந்து அமைதியா இருக்காங்க. அத பார்த்து சக்தி, "என்ன பொன்னி என் மேல கோவமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எதுக்காக?" அப்படின்றாங்க. "இல்ல நான் வந்து பிரீத்தி இந்த ரூம்லயே தங்க சொல்லி சொன்னேன்ல, அதுக்கு தான்." அப்படின்னோனே அம் அமைதியா இருக்காங்க. எதுக்காக பொன்னி எதுவுமே பேச மாட்டேங்கிற? இது பேசுறதுக்கு என்ன இருக்கு சக்தி? அ அ சொன்னார்ல, அண்ணன் சொன்னார்ல, சுந்தர அண்ணன், இந்த மாரி நம்ம 2 பேரும் தனியா தூங்குறோம். நீங்க பெட்ல தூங்குறீங்க, நான் கீழ தூங்குறேன். அதனால பிரீத்தி வந்து தூங்குனது தப்பு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? அது ஒரு வகையில உண்மை தானே சக்தி அப்படின்னோனே, அப்படியே சக்தி பொன்னியே பார்க்குறாரு. "பொன்னி நீ தப்பா புரிஞ்சுட்டுருக்க. நான் வந்து எதுக்காக சொன்னேன்னா, பிரீத்தி வந்து எங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறாள. பிரீத்தியும் நம்ம ஃப்ரெண்டு தானே. அதனால தான் சொன்னேன் பொன்னி. நீ இதில தப்பா நெனச்சுக்காத." அப்படின்றாரு. "இதில தப்பா நெனச்சுக்க ஒண்ணுமே இல்ல. அதான் நான் சொல்லிட்டேனே சக்தி. நமக்குள்ள தான் எதுவுமே இல்லையே. அப்படின்னும்போது யார் வந்து படுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சு தான் நீங்க இந்த மாரிலாம் பண்ணியிருக்கீங்க. அப்படிதானே?" அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. "பொன்னி ஏன் பொன்னி இப்படிலாம் பேசுற? நான் உண்மைய தானே சொன்னேன் சக்தி. நீங்க நானும் ஃப்ரெண்டுமா தானே இருக்கோம் அந்த ரூம்ல. நீங்க பெட் மேல படுக்க போறீங்க. நான் கீழ படுக்க போறேன். இன்னொருத்தர் வந்து இதே மாரி ஒரு பெட்ல படுக்கறதுல தப்பு கிடையாதுல்ல. அதனால தான் அவங்கலாம் அப்படி பேசுறாங்க. இதெல்லாம் உண்மை தானே சக்தி." அப்படின்னோனே அப்படியே சக்திக்கு ரொம்ப வலிக்குது மனசு. அப்படியே யோசனை பண்ணிடுறாரு. அது வந்து பொன்னி, சாரி பொன்னி உன் மனசு இவ்வளோ காயப்பட்டுருக்கும் நான் யோசிக்கல." அப்படின்னோனே, இதில காயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உண்மையிலே சொல்றேன். பிரீத்தி வந்து இந்த ரூம்ல தங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க சொன்னதுலயும் தப்பு கிடையாது. நான் வந்து எதார்த்தமா உண்மைய சொன்னேன் அவ்வளோதான்." அப்படின்னோனே, "இல்ல பொன்னி அந்த டைம்ல வந்து சொன்னோனே எனக்கு ஒண்ணும் புரியல. நான் வந்து வேணும்னு சொல்லல. வேற வழி இல்லாம தான் நான் சொன்னேன். நீ அத தப்பா புரிஞ்சுக்காத." அப்படின்னோனே, "நான் தான் சொல்லிட்டேனே சக்தி, நான் தப்பாவே புரிஞ்சுக்கலன்னு" சொல்லிட்டு, "சரி ஓகே டைம் ஆயிடுச்சு. டின்னருக்கு கூப்பிட்டாங்க நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்க சக்தி வந்து பொன்னி தப்பா புரிஞ்சுக்கிட்டாளா? பொன்னி என்ன மனசுல நினைக்கிறான்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப சக்தியும் பொன்னியும் அமைதியா வராங்க. அத பார்த்துட்டு வந்து, "சக்தி இங்க வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிடுறாரு. "என்னடா?" அப்படின்னு. "உனக்கு மூளையே கிடையாதுடா." அப்படின்னோனே, "என்னடா நீ திடீர்னு என்ன கூப்பிட்டு இப்படி சொல்ற? உனக்கு தான் மூளை கிடையாது. என்ன போய் சொல்ற?" அப்படின்னோனே, "பின்ன என்னடா பிரீத்தி தங்கலாமான்னு கேட்டதுக்கு உடனே ஓகேன்னு சொல்ற. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளை இருக்கா இல்லையா? எனக்கு தெரியல. மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்டா. ஏன்டா இதெல்லாம் பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற? இதில கஷ்டப்பட வேண்டியது என்னடா இருக்கு? பொன்னி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானடா. அதனால தான் இங்க பார்றா, நீயும் பிரீத்தியும் வந்து ஒரு காலத்தில ஃப்ரெண்டா இருந்தீங்க. இப்ப கூட நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா பொன்னி உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. உன் ஒய்ஃப் ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே வந்து யோசிச்சுட்டே வந்து யோசிக்கிறாரு. நம்ம சக்தி எல்லாரும் ஜாலியா வந்து எல்லா இடத்துலயும் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி எல்லாருமே விளையாடலாமா அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரவுண்டா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. சரி இப்போ நான் வந்து எல்லார்கிட்டயும் பில்லோ குடுப்பேன். யார்கிட்ட வருதோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க தான் வந்து நம்ம இன்னொருத்தவங்க சொல்றத செய்யணும் அப்படின்ற மாரி வருது. எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சக்தி நீ என்ன பண்ற? பொன்னிய வந்து தூக்கிட்டு இந்த இடம் ஃபுல்லா சுத்தி வரணும். ஓகேவா? அப்படின்னோனே, ஐய்யயோ! வேணாம் வேணான்றாங்க பொன்னி. அதெல்லாம் தெரியாது. சக்தி உன்ன தூக்கியே தீருவான். ஏன் சக்தி உன்னால பொன்னிய தூக்க முடியாதா? ஏன் என்னால முடியாது? நான் சூப்பரா தூக்குவேன் அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்றாங்க பொன்னி. நீ அமைதியா இரு பொன்னி தூக்கட்டும் அப்படின்னோனே, சக்தி வந்து பொன்னிய வந்து அப்படியே பொறுமையா தூக்குறாரு. அப்படியே தன்னையும் மறக்கறாங்க பொன்னி. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சக்திய. இதெல்லாம் பார்க்குற வந்து பிரீத்திக்கு தலை சுத்தலே வருது. இங்க என்ன நடக்குது? இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. இத